ஒரு முறை ஷிலாதா முனிவர் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சிகளிலிருந்து விடுதலையான ஒரு மகனை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதற்காக இந்திரனை நோக்கி தவம் செய்தார். அவருடைய தவத்தால் மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் முனிவர் முன் தோன்றினான். ஆனால் முனிவரின் தனித்துவமான கோரிக்கையை கேட்ட இந்திரன் வாழ்வையும் இறப்பையும் நிர்வகிக்கும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இந்திரனின் பரிந்துரையை கேட்ட முனிவர் சிவபெருமானை வேண்டி கடுமையான தவத்தை தொடங்கினார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் உன் ஆசை நிறைவேறும் என்று வரமளித்தார். சில நாட்களுக்கு பிறகு தனது நிலத்தை உழுது கொண்டிருந்த ஷிலாதா சூரியனைப் போல பிரகாசிக்கும் குழந்தையை கண்டார். குழந்தைக்கு நந்தி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். நந்தி தன் தந்தை போலவே சிவபெருமானின் அருளை பெற கடுமையான தவம் செய்து தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுடன் இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து நந்திக்கு மணிகளுடன் கூடிய மாலையை அளித்து ஆசீர்வதித்தார். அவர் நந்தியை அரை மனிதன் அரை காளையாக மாற்றி தமது வாகனமாகவும் சிவகணங்களின் தலைவராகவும் நியமித்தார். இதன் காரணமாக சிவபெருமான் எங்கு இருக்கிறாரோ அங்கு நந்தியும் இருக்கிறார்.